இருக்கக்கூடிய மந்திரி எனக்கு தெரிந்திருந்தாலும் ஊரு பெரியாருக்கு நாங்கள் அறிவிக்க வேண்டும். கிருஷ்ணாபுரிய தகத்தோடும் கூடி பரிபாலனை செய்யக்கூடிய வானர சேனை 72 உள்ள வானர சேனை சேனைகளை நீலன் மிகும்பன் குமுதன் குமுதாக்கன் இது முதிர்ந்த ஜாம்பு வந்தன் இப்படி வானர சேனைகளுக்கு தலைவனாக விளங்கக்கூடிய தலைவனாக இருக்கக்கூடிய என் பெயர் வாலி. அதுவும் தவிர ஆனா நான் மருந்து சத்தனை எப்பேற்பட்டவர்களும் அடிவணங்க வேண்டும். ஏனென்றால்
எதிர்த்தவன் பலம் பாதிப்பட்டவன். உங்களை எதிர்ப்பவருக்கு அந்த பலம் உங்களை வந்து சேர்ந்து விடும். அது எப்படி வந்ததுன்னு நான் சொல்லுகிறேன். அட பெருமிசாமிக்கு இடம் இல்லாம தட்பார் வருகின்ற போது சேனைகள் எல்லாம் சூழ்ந்து நிற்க வேண்டும். கிஷ்கந்தை என்றால் என்ன? நாட்டின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய தேசம்தான் கிஷ்கந்தை. கிஷ்கந்தை. ஆமா. என்ன செய்ய திருப்பாக்கடலை கடந்து தேவர்களுக்கு அமுது படைக்க திருப்பாக்கடலை கடந்து தேவருக்கு அமுதம் தேவருக்கே அமுது படைக்க மும்மூர்த்தி தேவர்களுக்கு அமுதம் கொடுக்க ஏண்டா எதற்காக தெரியுமா? எதற்காக? இந்த உலகத்திலே பெருமக்களை 88,000 ஜீவராசிகளும் மரம் செடி கொடி எல்லாம் ஒரு நாளைக்கு உற்பத்தி ஆகிறது. ஒரு காலத்தில் அழிந்து போகிறது. இப்படி என்ன ஆகுது? அப்ப தேவர்களும் இறந்து விடுவார்களே பார்த்தார்கள். இந்த உலகத்திலே ஆக்கல் அழித்தல் படைத்தல் என்று சொல்லக்கூடிய 3 தொழிலை நடந்தா தானே வாழ முடியும். ஜீவன்களை படைக்க முடியும். தேவர்களும் இறந்து விட்டார். இந்த ஆக்கல் அழித்தல் படைத்தல் யார் பார்க்க? யார் செய்வது? தேவர்கள் சாகாம இருக்க வேண்டும். அப்ப சாகாம எப்பவுமே இளமையா இருக்கணும். இளமையா இருந்தா தானே இல்ல வயசாயிட்டா சளி பிடிச்சிட்டு அப்படி நீங்க சேர்த்துருவாங்க. அப்படி எப்போதும் இளமையாகவும் இருக்க வேண்டும். சாகாமலும் இருக்க வேண்டும். இதுக்கு என்ன வழி? தேவர்கள் எல்லாம் யோசித்தார்கள். திருப்பாக்கடலை கடந்து அந்த அமுதத்தை எடுத்து தேவர்களுக்கு படைத்தால் அப்படி சாகாமல் இருப்பார்கள், என்றும் இளமையாகவே இருப்பார்கள் என்று எல்லோரும் ஆமோதித்தார்கள். சரி, இந்த திருப்பாக்கடல் கடை ஆமா என்ன செய்தார்? தேவர் மூவர் யாவற்றமான பேர்களும் இமயகிரி பர்வதத்தை திருப்பாக்கடலிலே நாட்டி திருப்பாக்கடலை மத்தாக நாட்டி 1000 பணமுடி படைத்த ஆதிசேஷனை படமாக பூட்டி தேவர் மூவர் யாவற்றமான பேர்களும் ஒருபுறம் நானும் என்னுடைய தம்பியாகி சுக்ரீவனும் ஒருபுறம் வடம் பிடித்து அமுதத்தை கிடைக்கின்றோம். அந்த இமயகிரி பர்வதத்துக்கு எத்தனையோ 1000 சிகரங்கள். அது என்ன ஆகுதுன்னா கடல்ல கலைகின்ற போது அந்த சிகரங்கள் எல்லாம் தண்ணி அடிச்சு மோதி முன்னாட ஒண்ணு பிறட்டது கடலையே உருட்டுகிறது. அப்படி இருக்கின்ற போது தேவர்கள் எல்லோரும் சோர்ந்து விட்டபடியா அவர்களை ஒரு புறமாக இருக்க செய்து நானும் என்னுடைய தம்பியாகி சுக்ரீவனும் அந்த அமுதத்தை கடந்தோம். அப்படி கடைகின்ற போது சுக்ரீவனும் சோர்ந்து விட்டார். விடுவேன்
விடுவேனா நான்? விட மாட்டீர்கள். என்ன செய்தேன்? கரங்களாலே அந்த வடத்தை பிடித்து திருப்பா கடலை கடைகின்ற போது பார்த்தார்கள் தேவர்கள். ஓஹோ, இந்த வாலி இவன் விட முயற்சி உடையவன், இவன் விட மாட்டான் போல் தெரிகிறது என்று அந்த திருப்பாக்க பெண்ணாகப்பட்டவள் அந்த அமுதத்தை எடுத்துக்கொண்டு மேலே வருகிறார். அப்படி வருகின்ற போது அந்த அமுதத்தை வாங்கி தேவர்களுக்கு படைத்தேன். அதனாலதான் சொல்லுவாங்க பழமொழிய, எவன் செத்தாலும் சிவன் சாக மாட்டான்டா. அது எப்படி? அப்ப எல்லாருக்கும் உயிர் தானே, அப்ப அவங்களும் சாவணும் இல்லையா? அந்த அமுதத்தை சாப்பிட்டுறதால இப்ப நாம எல்லாம் என்னன்றோம், எவன் செத்தாலும் சிவன் சாக மாட்டான். கிடையாது, சிவன் என்னைக்குமே நிலையானவர். அது ஏன்னா இந்த அமுதத்தை சாப்பிட்டதால் தான் கடவுள் உயிராகவே இருக்கிறார். மற்ற ஜீவராட்சிகள் நீங்க போறதுக்கு நாளைக்கு செத்துரும், மரம் நீங்க நடுவாங்க நாளைக்கு சாஞ்சிரும். ஆனா கடவுள் என்னைக்குமே நிலையானவர். அவர்களுக்கு சாவு கிடையாது, சாவே கிடையாது, என்றும் இளமையானவர்கள். அப்படி இருக்க அமுதத்தை பறித்து தேவர்களுக்கு கொடுத்த உடனே அந்த தேவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த வாலி இவ்வளவு ஒரு முயற்சியாக நமக்கு சாகா வரத்தையும் இளமையான உருவத்தையும் கொடுத்தானே, இவனுக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்க வேண்டும். அப்படி என்று என்ன செய்தார்கள்? வாலி, உன்னுடைய விடாமுயற்சிக்கு நாங்கள் ஒரு வரம் கொடுக்க போகிறோம், பெற்றுக்கொள்கின்ற ஐயா உங்களுடைய இஷ்டம் என்று தெரிவித்தார்கள். என்ன செய்தார்கள்? வாலி, உனக்கு எதிர்த்தவன் பலம் பாதி தருகிறேன். யார் உங்ககிட்ட நேரா நின்று எதிரில் நின்று சண்டை போட்டாலும் செய்தாலும் அவனுடைய பாதி பலம் உனக்கு வந்துடும். அப்ப உன்னுடைய பலம் ஒண்ணு, அவன் பாதி பலம் ஒன்று, அவன் அரை பலம் எவனுமே ஜெயிக்க முடியாது. அப்படி எனக்கு ஒரு வரத்தை கொடுத்தார்கள். அப்புறம் அந்த அமுதத்துல வச்ச ஒரு பெண்ணு, அந்த தாரை என்ற பெண்ணை அவர்களே என்ன செய்தார்கள்? உன்னுடைய தந்தையாகிய சுக்கிரீவனுக்கு இந்த பெண்ணை கொடுத்து விடு என்று சொன்னார்கள். அதையும் நான் ஏற்றுக்கொண்டேன். இப்படி ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன செய்தா? என் தம்பியை தாரைய மணந்துக்கணும், திருமணம் செய்தார். என்னாச்சு? உட்காருவா, நீ உட்காருவா. கந்தர்வலோகத்திலே சென்று 16 வருடம் போர் புரிஞ்ச கந்தர்வங்கிட்ட. என்னுடைய தம்பிக்கு அந்த தாரையை கொடுத்தாங்க இல்லையா தேவர்கள், அவளுடைய அழகை பார்த்த உடனே அவன் அழகை பார்த்துட்டு அந்த கந்தர்வன் அந்த தாரையை தூக்கி விட்டான்டா. என் தம்பி ஏமாத்தி இவன் பேனி நிக்கிறான். அண்ணா, கந்தர்வன் வந்து தாரையை கைப்பற்றி சென்று விட்டான் என்று அழுதான். சரி, பரவாயில்லை, நீ இந்த கிஷ்கந்தையை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். அண்ணவனிடத்திலே சென்று சமராஜ் யுத்தம் செய்து தாரையை மீட்டு வருகிறேன். கந்தர்வலோகத்துக்கு சென்று 16 வருடம் போர் புரிந்து கந்தர்வனோடு 16 வருடம் போர் புரிந்து அவனை சாய்த்து தாரையை மீட்டு வந்த பிறகு நான் என்ன சொன்னேன்? தாரை என் தம்பியிடமே போய்விடு. நான் உன்னை மீட்டு வந்ததால உன்னை நான் ஒண்ணு சொல்ல, என் தம்பியிடமே போய்விடுன்னு சொன்னேன். உடனே அவளை என்ன செய்தா? ஐயா, நீ சொல்வது நியாயம்தான். என்னுடைய அழகு எனக்கு ஆபத்து.
இந்த அழகு என்னை இந்த அழகால தான் இந்த கந்தரம் தூக்கி போனோம். நீங்க திருப்பி வந்து தண்டிக்கிட்ட கொண்டு வந்தா இன்னொரு தூக்கி போடுவோம். இப்பவே 16 வருஷம் போய் குடிச்சு மீட்டு வந்தேன். திருப்பி ஒருத்தங்கிட்ட நான் போனேன்னு வச்சுக்க, என் அழகுக்கு ஆபத்து உன்னிடம் இருந்தால்தான் எனக்கு பாதுகாப்பு. அதனால உன்னிடமே நின்று விடுகிறேன் என்று சொல்லிவிட்டாளா? என்னடா பண்ணுவேன் நான் இந்த இம்சிக்க? தம்பியாகி சுக்ரீவன் நம்முடைய மனைவி அண்ணன் கவர்ந்துட்டானே, அந்த போர்டுகள் புலம்புறான். நான் என்னடா பண்றது? அவ போக மறுக்கிறான். நீதான் எனக்கு பாதுகாப்புன்னு சொல்றான். நான் என்ன பண்றது? சரி, பெண்ணுடைய இஷ்டத்தை தவிர்க்க கூடாது என்று தாரையை நான் ஏற்றுக்கொண்டேன். அன்று முதல் என் தம்பிக்கு எனக்கு மன கஷ்டம் இதுதான் இருக்கிறது. என்ன பண்றது? யாருக்கு பிறந்தது தெரியுமா? யாருக்கு? தேவேந்திரனுக்கும் வருண பகவானுக்கும். தேவேந்திரன் ஒரு ஆம்பளை, தேவேந்திரன் ஒரு ஆம்பளை, வருண பகவான் அவரு ஒரு ஆம்பளை. இவங்க 2 பேருக்கு பொருத்தம். எப்படி பொருத்தம்? எப்படி பிறந்தேன் என்றால், தேவலோகத்திலே தேவேந்திரன் 12 வருடத்திற்கு ஒரு முறை தேவசபையை கூட்டுவான். அப்படி கூட்டுகின்ற போது சூரிய பகவானுக்கு வருது ஓலை தேவசபைக்கு வரும்படியாக. நான் சூரிய தேவனுக்கு ரதம் ஓட்டுற வருணன் உடனே வருணன் கொண்டு போய், ஐயா தேவேந்திரன் நிருபம் அனுப்பியிருக்கிறார், தேவசபைக்கு வர சொல்றாரு, போறீங்களான்னு சொன்னான். அப்ப சூரிய தேவன் என்ன சொன்னா, வருணா நான் எப்படி போறது தேவசபைக்கு? நான் தேவசபைக்கு போயிட்டா இரவு பகல் நின்று விடும். நான் எப்படி பார்த்தேன்? விவேக் தான் சொன்னார், சன்னுக்கு ஏதுடா சண்டை, லீவே கிடையாது. சூரிய பகவானுக்கு காற்று, மழை, இடி, மின்னல், இந்த பஞ்சபூதங்கள் ஓய்ந்து விட்டால் நம்ம உயிரா இருக்க முடியாது. அப்படி இருக்க மரணம் சொன்னா, ஐயா உண்மைதான், உண்மை. நீ தேவசபைக்கு போயிட்டுனா இரவு பகல் நின்று விடுமே. அதனால நான் என்ன பண்றேன், உங்களுக்கு பதிலாக நான் சென்று வருகிறேன். அப்ப சொன்னா, மரணா உனக்கு தேவசபைக்கு போனா உனக்கு மரியாதை இருக்காது, போவாதரா. கூடாது. ஏன் எனக்கு மரியாதை இருக்கா? உன்னை சேர்க்க மாட்டாங்கடா, அதை நான் சொல்லக்கூடாதுடா. உன்னுடைய பிறவி குணத்தை நான் சொல்ல மாட்டேன், நீ போகாதே. இல்லை, சொன்ன பிறகு நான் எப்படி ஆகிலும் போய் அந்த தேவேந்திரனிடத்திலே சபைக்கு போய் மரியாதையோட வரம்பார். அப்படியே நாடே ஏண்டா ஆண்டாண்டா இல்லை என்று வருகிறேன் என்று கிடுகிடு என்று தேவசபைக்கு போகிறான். அப்படி போகின்ற போது எல்லோரையும் வரவேற்கிறாங்க. வருண போனா பாரு, சாப்பாடு உனக்கு வேலை கிடையாது. வருணனை வெளியே தள்ளி விட்டார்கள். பார்த்தான் வருணன், சூரிய தேவன் சொன்ன சரியா போச்சு, சரியாகி விட்டது. தேவசபைக்குள்ள போக முடியல, தடுத்து விட்டார்களே, என்ன ஆவது? எப்படி நாம இப்ப இந்த தேவசபைக்குள்ள போவது என்று யோசிக்கிறார்கள். வருணன் பார்த்தான், இவனுடைய இந்த தேவேந்திரனுடைய வீக்னஸ் என்ன? இவன் பெண்கள் மீது மோகம் கொள்ளக்கூடியவன். ஊர்வசி, மேனகை, சிலோதமை என்று சொல்லக்கூடிய பெண்களை ஆட விட்டு ரசிக்கக்கூடியவன். பார்த்தா
இவனுக்கு பெண் வேஷம் எடுத்து உள்ள போனா தாண்டா நம்ம உள்ள போக முடியும். ஆஹா. அப்படின்னு வரணும் என்ன பண்ணா பெண் வேடம் எடுக்கிறான். எப்படி எடுக்கிறான்? எப்படி? முன்னழகும் பின்னழகும் சேர்ந்த மாதிரி எடுத்தான். ஆஹா. சில பேரை பார்த்தா பபுனை முன்ன பார்த்தா அழகா இருப்ப, பின்னால பார்த்தா அசிங்கமா இருக்கும். நான் தாங்க சொன்னா சில பேரு பின்னால பார்த்து அழகா இருப்பாங்க, முன்னால அழகா இருக்காது. இப்படி முன்னழகம் பின்னழகம் சேர்ந்த மாதிரி ஊர்வசி மேனகி என்று சொல்லக்கூடிய ரதியே மிஞ்சி அழகான எடுத்துட்டான் பெண் வேடம். பெண் வேடம் எடுத்து உள்ளே தேவ சபைக்குள்ள போகிறான். அப்படி சொல்கின்றான். கிழக்கு 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 போனா பாரு, அந்த வழியில ஏதோ ஒரு ஐயோ அம்மா என்று உள்ளே சென்று விட்டான். சென்ற உடனே தேவேந்திரன் பார்த்தான். யாரது? அடடே, என்ன பெண்ணா? தேவதை தேவதை கூட இப்படி இல்லையே, என்ன பெண் இது? இவ்வளவு அழகாக இருக்கிறாள். தேவேந்திரன் என்ன பண்ணா, அவன் கையில இந்த வெகுமதி மாலையை, ஆஹா இந்த பெண்ணழகுக்கு நாம ஒரு மரியாதை கொடுக்கணும் கொடுக்க சொல்லி வேண்டும். கையில இந்த வெகுமதி மாலையை அந்த வர்ண பெண்ணுக்கு போட்டான். வர்ண பெண்ணுக்கு போட்ட உடனே பார்த்தா அந்த வர்ண தேவேந்திரன் வெகுமதி மாலையை வாங்கிட்டோம். தேவேந்திரன் சூரிய தேவ சொன்னதை விட நம்ம வெகுமதி மாலையை வாங்கி விட்டோம். இனிமேல் இந்த இடத்துக்கு ஓடிடணும், இருகோளுங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அவன் கிளம்புறான். விட்டானா தேவேந்திரா? ஆஹா பெண்ணே, உன்னுடைய பெண் அழகு என்னுடைய உள்ளத்தை கவர்ந்து விட்டது. உன்னை விட 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 என்று சொல்லி அந்த வர்ண பெண்ணை சேர்ந்து விட்டான். வர்ண பெண்ணை சேர்ந்த உடனே தேவர்கள் அல்லவா நாங்கள், ரிஷி பண்ற ராவத்தங்க உடனே நான் பிறந்து விட்டேன். பிறந்த உடனே பார்த்தான் வருணன், என்னடா ரொம்ப போச்சு தேவசபைக்கு வந்து போலான்னு போனா குழந்தைய பேத்து கொடுத்துட்டான தேவேந்திரன். இந்த குழந்தைய எப்படி சூரிய தேவன்கிட்ட போக வேண்டும்? அங்க போனா அவன் பேச மாட்டான். ஆமா இல்ல, எப்படின்னா இந்த குழந்தைய இந்த தேவேந்திரன் கையில கொடுத்துட்டு எப்படின்னா போயிடணும்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்கிறான், ஐயா தயவாக சொல்லுகிறான், ஐயா இந்த குழந்தையை பெற்றெடுத்த உதிரப்போக்கு எனக்கு அதிகமாக இருக்கிறது. சற்று நேரம் இந்த குழந்தையை பிடித்தால் இந்த தடாகத்தில் நீராடி வந்து பெற்றுக் கொள்கிறேன், கொஞ்சம் பொடியா பொம்நாட்டினுடைய அவல நிலைக்கு என்ன பண்ணா தேவேந்திரா கொடுன்னு வாங்கிக்கலாம். கையில வாங்கினார். வாங்கத்தான் நேரம். உடனே சுய உருவை எடுத்துக்கொண்டான் மன்னன். சுய உருவை எடுத்துக்கொண்டு சூரிய தேவனிடம் போயிட்டான். அங்கே போய் எப்படி நிக்கிறான், ஐயா வணக்கம். வணக்கம். என்னடா சூரிய தேவன், என்னடா என்ன மாலை எங்கழுத்துமா வந்து நிக்கிற? என்னடா இதுதான் என்னுடைய வெகுமதி மாலை, தேவசபையிலே எனக்கு மரியாதை மாலை. அங்க எனக்கு மரியாதை கொடுத்து இந்த மாலையை அணிவித்தார்கள். இது தேவேந்திரன் கையாலேயே அணிவித்தது அப்படின்னு சொன்னான். என்னது தேவேந்திரன் உனக்கு மாலை போட்டான்? ஏன்னா சுருகாட்டுல இருந்து எடுத்து போட்டுங்க மாட்டியா? இல்லை தேவேந்திரன் கையாலே அணிவித்த மாலை. சரி தேவேந்திரன் உனக்கு மாலை போட்டது இருக்கட்டும், இங்க வாடா. நீ முதல்ல தேவசபைக்குள்ள எப்படா போனோம்? ஐயோ அதை கேட்காது, நீ சொன்ன மாதிரியே என்ன உள்ள சேர்க்க மாட்டேன்ட்டான். அப்புறம் எப்படா தேவேந்திரன் உனக்கு மாலை போட்டார்? வாடா போய் புடிச்ச ஐயா உண்மைதான், நான் உள்ள போனேன். எப்படா போனேன்? ஒரு அழகான பெண்ணுருவு எடுத்து முயற்சியால உள்ள போயிட்டான். அப்படியா? ஏன் அவனே ஊர்வசி மேனகை சிலோதமை என்று சொல்லக்கூடிய பெண்களை ஆட விட்டு ரசிக்கிறவன் அந்த பெண்ணை விட நீ அவ்வளவு அழகா இருந்துட்டா உனக்கு மாலை போட்டான். ஐயோ உண்மையிலே அந்த என் பெண் அழகு தான் மாலை போட்டான். அப்படியா? நான் நம்ப மாட்டேன். ஏன்னா அந்த பெண் வேஷத்தை ஐயோ அங்க பெண் வேஷம் எடுத்து எனக்கு அம்பு வந்து விட்டது, நான் எடுக்க மாட்டானா? இது எஜமானின் கட்டளை, இந்த சூரிய தேவனின் கட்டளை, எடு இல்லை என்றால் விடமாட்டேன் என்று சொல்லிட்டான். ஒண்ணு என்ன பண்ணா வருணன் மீண்டும் எஜமான மீற முடியவில்லை, எடுத்துட்டான் பெண் வேஷம். பார்த்தான் சூரிய தேவன், ஆஹா வருணா உன்னுடைய பெண் அழகே அழகுடாயா, அழகுதான். இவ்வளவு அழகான பெண்ணை நான் பார்த்ததில்லை என்று சூரிய தேவன் என்ன பண்ணா, உன்னுடைய பெண் அழகு என்னுடைய உள்ளத்தை கவர்ந்து விட்டது, உன்னை விட
பகல்லே பசுமாடு தெரிய மாட்டேங்குது. சேர்ந்து விட்டான். சூரிய தேவன் சேர்ந்த உடனே என்னுடைய தம்பியாகிய சுக்ரீவன் பிறந்து விட்டான். அப்புறம் சொல்லட்டுமா? இப்படி இருக்கின்ற போது சூரிய தேவன் கையிலே பிறந்த குழந்தை நான் இருக்கிறேன். சூரிய தேவனை ஏமாத்திட்டான் வரணும். அவனை ஏமாத்தி அவங்க கையிலே கொடுத்துட்டான். இப்ப என் தம்பி ஆகிய சுக்ரீவா சூரிய பகவான் கையில இருக்கிறான். என் தங்கச்சி என்ன பண்ணிச்சு? நாங்க 2 குழந்தையும் எடுத்துக்கிட்டு போறோம். யாரு? தேவேந்திரனும் சூரிய தேவனும் குழந்தை எடுத்துக்கிட்டு போகும்போது வழியிலே ஒரு பண்டக மகாரிஷி அவர் பார்த்தாரு. எந்த பள்ளிக்கூடத்துல இந்த பிள்ளைங்களை திருடி வர? ஆஸ்பத்திரியில திருடி எங்கடா திருண்ண? என்ன பச்சை குழந்தை எடுத்துன்னு போறீங்க? என்னடா? ஐயா இல்ல பாரு இந்த வரன இவன் தான் பேத்து எங்க கையில கொடுத்து விட்டான். என்னடா இவனை பார்த்தா ஆம்பளையாகிறான், இவன் குழந்தை பேத்து விட்டான். இல்லையா உண்மையே இவன் பெண் வேஷம் எடுத்து கேட்டான். அப்படி ஒரு பெண் வேஷத்தை மீட்டானா? நீ எப்பேற்பட்ட தேவேந்திரன், நீ எப்பேற்பட்ட சூரிய தேவன், அந்த பெண்ணானுக்கு நீங்க மயங்கினீங்களா? அப்படி ஒரு வேஷமா? அப்படி ஒரு பெண்ணா? பெண் வேடமா? அப்படின்னா ஆமா உண்மைதான் நினைச்சான். உடனே என்ன செஞ்சா பார்த்தா அந்த பண்டக மகாரிஷி அந்த பெண் வேஷத்தை ஏறா பாப்போம் எடுத்து பாரு. ஐயா வாழையா வாழையெல்லாம் வம்பு மறைச்சிருவானே. உடனே என்ன பண்ணான்? மீண்டும் பெண்ணுருவை எடுக்கிறான். அப்படி எடுக்கின்ற போது பார்த்தார் பண்டக மகாரிஷி. அடச்சா முற்றும் துறந்த முனிவனுக்கும் மோகம் வரும் என்று சொல்வது போல பண்டக ரிஷி என்ன பண்ணாரு? கையில் இருந்த உத்திராட்ச கொட்டை, கழுத்துல இருந்த உச்சராட்சி எல்லாத்தையும் பிச்சு கடாச்சிட்டு இவளை விடவே கூடாது அந்த பண்டக மகாரிஷி அந்த வருண பெண்ணை அடைஞ்சு விட்டார். அப்படி அடைந்த போது அந்த வருண பெண்ணுக்கும் அந்த பண்டக மகாரிஷிக்கும் என்னுடைய அர்ச்சனா தேவி பிறந்தார். அர்ச்சனா தேவி பிறந்தார். இப்படி உடனே வருணன் என்ன பண்ண? எங்க தேவேந்திரனை ஏமாத்தின மாதிரியே அந்த பண்டக மகாரிஷி கையில கொடுத்து விட்டு அவங்க சுய ஒரு எடுத்துக்கலாம். உடனே பார்த்தா இந்த 3 பேரும் பச்சில குழந்தைய கையில வச்சுக்கிறாங்க. ஏண்டா பிறந்த குழந்தை எம்மா நேரம்டா பசியோட இருக்கும். ஆமாங்க, எங்களுக்கு பசி அகோரமாகி விட்டது. வீர் 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 என்று கத்துக்கிறோம். அப்படி கத்துகின்ற போது எங்களுடைய அழுகை குரல் தேவலோகத்துக்கு ஒலித்தது. அப்ப பார்த்தாரு நாரத ரிஷி. தேச சஞ்சாரி ஆக்கிய நாரத ரிஷி பார்த்தார். இந்த தேவேந்திரன் பெற்ற குழந்தை, இந்த சூரிய தேவன் பெற்ற குழந்தை, இந்த பண்டக மகாரிஷி பெற்ற குழந்தை இப்படி பால் இல்லாமல் தவிக்கிறார்களே, இவர்களுக்கு ஏதாவது ஒரு வழி செய்ய வேண்டும். அங்க இருந்து வந்தார் ரிஷி. வந்த உடனே இவங்க 3 பேர் என்ன பண்றாங்க? என்ன பண்றது? குழந்தை பின்னால மறைச்சிக்கினாங்க 3 பேருமே. நாரதர் பார்த்தார். சூரிய தேவா, தேவேந்திரா, பண்டகரிஷி, என்ன 2 பேர் 3 பேர் பின்னால கை கட்டிங்கிறீங்க? குழந்தை சத்தம் வீர் வீர் என்று கத்துகிறது. என்ன? ஒண்ணு இல்ல ஒரு கையில பிடிச்சிக்கிட்டு காடு. இங்கே நடந்த நிகழ்ச்சி எல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். நீங்கள் என்னிடம் மறைக்க வேண்டாம். இந்த குழந்தை ஆணிடத்தில் அகப்பட்ட குழந்தையும் பெண்ணிடத்தில் அகப்பட்ட செல்வமும் சிறப்படையாது. அதனால இந்த குழந்தைகளை உங்களால் காப்பாற்ற முடியாது என்று சொல்லி என்ன செய்தார்? எங்க 3 பேரையும் குழந்தைகளை வாங்கி கொண்டு மதங்கமலை கிஷ்கந்தையிலே இருக்கக்கூடிய மதங்கமலை, அந்த மலையில் இருக்கக்கூடிய மதங்க மகாரிஷி ஆசிரமம்.
அந்த ஆசிரமத்திலே கொண்டு போய் அந்த மதங்க ரிஷி இடத்திலே ஐயா இந்த தேவ குழந்தைகளை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும், இவங்களை வளர்த்து ஆளாக்குவது உங்களுடைய பொறுப்பு என்று சொல்லி அந்த மதங்க ரிஷி இடத்திலே ஒப்படைத்து விட்டார்கள். அன்று முதல் இன்று வரை மதங்க மகாரிஷி என்னை வளர்த்து ஆளாக்கி இந்த கிஷ்கந்தை எனக்கு முடிசூட்டி வைத்தவர் மதங்க மகாரிஷி. சரியா? சரிங்க. அப்படி இருக்க நான் ஒவ்வொரு நாளும் சிவனை நோக்கி தவம் செய்வது வழக்கம். பூஜை செய்ய வேண்டும். பூஜைக்கு ஏற்பட்ட ஏற்பாடுலாம் எப்படி எங்க தூங்கிட்டாது சங்கரா போட்டி கண்ட கடனை முடித்தாய் போட்டே ஐயா எங்கால அடிமை கொண்ட
சடையில் வைத்த கார்த்திகேயா அடிமுடி காணாத அடிப்பெருஞ்சோதி இல்லையம்பனவானா நடேசா ஐயனே இந்த வாலி ஒவ்வொரு நாளும் உன்னை நான் தவம் செய்கிறேன். இந்த வாலியினுடைய பூஜை கேட்டு அடியேனுக்கு அடியேன் பெற்ற வரமும் அடியேனுடைய குடும்பத்தையும் என்றென்றும் இமை காப்பது போல காக்க வேண்டும். ஐயனே ஈசா உமாமகேஸ்வரா கங்கையை சடையில் வைத்த கார்த்திகேயா கத்திக்கு இடபாகம் அளித்த அர்த்தநாரீஸ்வரா ஐயனே என்னை காக்க வேண்டும். நான் செய்த பாக்கியமே ஈசனை நோக்கி தவம் செய்து நான் நிம்மதியான மனதை பெற்றுவிட்டேன். இனிமேல் எனக்கு யாதொரு குறையும் இல்லை. அப்படி இருக்க நானோ என்னுடைய பிறப்பு வளர்ப்புகளை எல்லாம் சொல்லி இந்த தொழுகூட மண்டபத்திலே நான் இருக்கிறேன். என்னுடைய தம்பியாகிய சுக்ரீவனை நான் அழைத்ததா சீக்கிரம் அழைத்தேன்.